பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி. இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி. உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி. மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா கோர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவைமிகு உணவு வகைகள் ருசிக்க வரவேற்கின்றார்கள். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத். விதம் விதமாக விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள். இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேளைகளுக்கு ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத், 155 ரோது பரி, பொபினி. பிரான்சில் 2025ஆம் ஆண்டு வறட்சியும் வெப்ப அலையும் தீவிரமாக தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் வீடுகளை குளிர்ச்சியாக வைத்திருக்க அரசாங்க உதவிகள் மற்றும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பிரான்சில் வெப்ப அலையின் தீவிரத்திற்கு ஏற்ப 4 நிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. மிக உயர்ந்த சிவப்பு எச்சரிக்கை நிலையில் உள்ளூர் அரசாங்கங்கள் அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இதில் முதியோர்கள் மற்றும் உடல் உறுப்பு குறைபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பு உதவிகள், குளிர்ச்சியான இடங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன. மேலும் தீவிர வெப்ப நிலையில் வேலை நேரங்கள் சரி செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் குளிர்ச்சியான இடங்களில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள். வெப்ப அலை பதிவு ரெஜிஸ்ட்ர் கனிக்யூல். பாதிக்கப்படக்கூடிய நபர்களை நகர சபைகள், அதாவது மேரியில் பதிவு செய்யலாம். வெப்ப அலை காலங்களில் நகராட்சி மன்றங்கள் அவர்களுக்கு தொலைபேசி மூலம் உதவி வழங்கும். வெப்ப அலை காலங்களில் பொதுமக்கள் குளிர்ச்சியான இடங்களில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள். இது பொதுவாக நூலகங்கள், நகர சபை மண்டபங்கள் போன்ற இடங்களில் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் நிதி உதவிகளும் வழங்கப்படும். சில பகுதிகளில் வீடுகளை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் காப்பீடு மற்றும் காற்றோட்டம் தொடர்பான பணிகளுக்கு அரசாங்க நிதி உதவிகள் கிடைக்கின்றன. உதாரணமாக சுவர்கள் மற்றும் கூரைகளுக்கு காப்பீடு செய்யும் பணிகளுக்கு மானியங்கள் வழங்கப்படுகின்றன. வீடுகளை குளிர்ச்சியாக வைத்திருக்க பகல் நேரங்களில் ஜன்னல்களின் ஷட்டர்களை அல்லது திரைகளை மூடி வைத்தால் வெப்பம் உள்ளே நுழைவதை தடுக்கலாம். இரவு நேரங்களில் குளிர்ந்த காற்று வீட்டுக்குள் வருவதற்கு ஜன்னல்களை திறந்து வைக்கலாம். வீட்டின் சுற்றுப்புறத்தில் மரங்கள் மற்றும் தாவரங்களை வளர்ப்பதன் மூலம் வெப்பத்தை குறைக்கலாம். காற்றோட்டம் இல்லாத இடங்களில் விசிறிகள் அல்லது குளிரூட்டிகள் பயன்படுத்தலாம். சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் இவை பயன்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றது. வெப்ப அலை காலங்களில் குளிர்ந்த நீரில் அடிக்கடி குளியல் செய்வதன் மூலம் உடல் வெப்பத்தை குறைக்கலாம். அவ்வப்பொழுது உகந்த அளவில் தண்ணீர் அருந்துவதன் மூலம் உடல் வெப்பத்தை சமநிலையில் வைத்திருக்கலாம். முதியோர்கள்
மற்றும் உடல் உறுப்பு குறைபாடு உள்ளவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படல் வேண்டும். வெப்ப அலை காலங்களில் முதியோர்கள் மற்றும் உடல் உறுப்பு குறைபாடு உடையவர்களுடன் தொடர்பில் இருப்பது அவசியம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துகிறார்களா, குளிர்ச்சியான இடங்களில் தங்குகின்றார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அவசர காலங்களில் உள்ளூராட்சி மன்றங்கள், மருத்துவமனைகள் உதவி வழங்க தயாராக உள்ளன. இவ்வாறு பிரான்சில் வெப்ப அலை காலங்களில் வீடுகளை குளிர்ச்சியாக வைத்திருக்க பல்வேறு உதவிகள் மற்றும் உத்திகள் உள்ளன. இவற்றை பயன்படுத்தி வெப்பத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. பிரான்சின் பெரும்பான்மையான பகுதிகளில் ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை அன்று கடுமையான வெப்பத்தின் தாக்கம் நிலவியதாக வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது. கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று ஆரம்பித்த இந்த வெப்ப அலை இந்த வாரம் முழுவதும் தொடர்கின்றது. இல்து-பிரான்ஸ் மாவட்டங்களில் தற்பொழுது மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சின் 70 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இருந்த சிவப்பு எச்சரிக்கை நீக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இல்து-பிரான்சில் 36 பாகை செல்சியஸ் வெப்பமும் பிரான்சின் ஏனைய பகுதிகளில் 41 பாகை செல்சியஸ் வெப்பமும் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு காத் புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால், கோல் சிட்டி 75, ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவொக் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள். லயன்னா உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் இஸ்லாம் வழிபாட்டு தலம் ஒன்றை எரியூட்ட முனைந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. இவ்வாறு பள்ளிவாசல் ஒன்றின் தீ வைக்க முயன்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரான்சின் கிழக்கு பகுதி நகரமான சட்டியோன்-சூசேன் இந்த நகரத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பள்ளிவாசல் கதவு வழியாக நபர் ஒருவர் தீ வைத்ததை பாதசாரி ஒருவர் கண்டதை தொடர்ந்து தடுக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அங்கு ஏற்பட்ட தீயை உடனடியாக அணைத்ததுடன் காவல்துறைக்கும் தகவல் பரிமாறப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவரை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த விடயம் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோவால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத வெறுப்பின் காரணமாகவே இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் கைது செய்யப்பட்டுள்ள நபர் பலத்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள மருந்தகங்கள் ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை பெரும் வேலை நிறுத்தம் ஒன்றை மேற்கொள்கின்றன. ஜெனடிக் மருந்துகளின் தள்ளுபடிகள் குறைப்பு தொடர்பான பிரெஞ்சு அரசாங்கத்தின் புதிய சட்டத்தின் பாதிப்பினால் இந்த பணி புறக்கணிப்பு நடைபெறுகிறது. மருந்தகங்களுக்கு லாபத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. தற்போது மருந்து நிறுவனங்கள் மருந்தகங்களுக்கு ஜெனடிக் மருந்துகளை
40% வரையான தள்ளுபடியில் வழங்குகின்றன. ஆனால் புதிய சட்டத்தின்படி இந்த தள்ளுபடிகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் முதல் 20 முதல் 25% 2027க்குள் 20% இவை குறைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த தள்ளுபடி குறைப்பு மருந்தகங்களின் வருவாயை நேரடியாக பாதிக்கும் என்று மருந்தக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த புதிய சட்டம் மருந்து நிறுவனங்கள் லாபகரமான பிற சந்தைகளுக்கு ஜெனடிக் மருந்துகளை ஏற்றுமதி செய்ய தூண்டலாம். இதனால் பிரான்சில் மருந்துகளின் பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் என்று மருந்தக சங்கங்கள் அச்சம் வெளியிட்டுள்ளன. இந்த தள்ளுபடி குறைப்பு காரணமாக சுமார் 6000 மருந்தகங்கள் மூடப்படும் அபாயம் இருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்றும் தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. மருந்தகங்கள் மருந்துகளை வழங்குவதோடு மாத்திரம் அல்லாமல் பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளையும் சேவைகளையும் வழங்கி வருகின்றன. லாபம் குறைந்தால் இந்த சேவைகளின் தரம் பாதிக்கப்படலாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மருந்தகங்களின் இந்த வேலைநிறுத்தத்தின் காரணமாக பிரான்சில் உள்ள பெரும்பாலான மருந்தகங்கள் சனிக்கிழமை மூடப்பட்டிருக்கும். இது பொதுமக்களுக்கு மருந்துகள் கிடைப்பதில் கடுமையான சிக்கலை ஏற்படுத்துகிறது. சில பிராந்தியங்களில் 90% வரையான மருந்தகங்கள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவசர தேவைகளுக்காக சில அவசரகால மருந்தகங்கள் ஃபார்மசி து கார்டு திறந்திருக்கும். ஆனால் அவற்றின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும். இதனால் மருந்துகள் வாங்க மக்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தம் எதிர்காலத்தில் கட்டாயமாக ஏற்படக்கூடிய மருந்தக மூடல்களுக்கு ஒரு எச்சரிக்கை நடவடிக்கையாக மருந்தக சங்கங்களால் பார்க்கப்படுகின்றது. இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தம் ஒரு தொடக்கம் தான் என்றும் செப்டம்பர் மாதம் முதல் போராட்டம் தீவிரமடையும் என்றும் மருந்தக சங்கங்கள் அறிவித்துள்ளன. செப்டம்பர் 18 அன்று ஒரு பெரிய வேலை நிறுத்தமும் அதன் பின்னர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மருந்தகங்களை மூடுவது குறித்தும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். ஆகவே இந்த வேலை நிறுத்தம் பிரான்சில் உள்ள மருந்தக துறையின் எதிர்காலத்தையும் பொது சுகாதாரத்தின் நிலையையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ள நிலையில் மக்கள் அவசர தேவைகளுக்காக திறந்திருக்கும் மருந்தகங்களின் பட்டியலை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்வது நல்லது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக.
பிரான்ஸ் நிலப்பரப்பில் 2025ஆம் ஆண்டில் முதல் முறையாக உள்நாட்டில் பரவிய டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த செய்தி நாடு முழுவதும் உள்ள சுகாதார அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. புலி கொசுவின் அச்சுறுத்தல் டெங்கு காய்ச்சல் பரவுவதற்கு முக்கிய காரணியாக எடிஸ் அல்போவிக்டஸ் என்றழைக்கப்படும் புலி கொசு டைகர் மொஸ்கிட்டோ பிரான்சில் வேகமாக பரவி வருகின்றது. இந்த ஆசிய வகை கொசு 2004ஆம் ஆண்டு தெற்கு பிரான்சில் முதலாக கண்டறியப்பட்டது. தற்பொழுது இது நாட்டின் 81 மாகாணங்களில் நிரந்தரமாக பரவியிருக்கின்றது. இது சர்வதேச வர்த்தகம், குறிப்பாக பயன்படுத்தப்பட்ட டயர்களின் போக்குவரத்து மூலம் பிரான்சுக்குள் நுழைந்ததாக கூறப்படுகின்றது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பமயமாதல் காரணமாக இந்த புலி கொசுக்கள் குளிர்ந்த ஐரோப்பிய காலநிலையிலும் தங்களை பொருத்திக் கொண்டு வாழும் திறனை பெற்றிருக்கின்றன. இதனால் இவை முன்பு காணப்படாத பிரான்சின் வடக்கு பகுதிகளிலும் இப்பொழுது பரவி வருகின்றன. உள்நாட்டு பாதிப்புகள் பிரான்சில் டெங்கு பாதிப்புகள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. டெங்கு காய்ச்சல் பரவும் வெப்பமண்டல நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் நோய் தொற்றுடன் பிரான்சுக்கு திரும்பி வரும் பொழுது ஏற்படும் பாதிப்புகள் உள்நாட்டு பாதிப்புகளாக கணிக்கப்படுகின்றன. இறக்குமதி செய்யப்பட்ட டெங்கு பாதிப்புடன் பிரான்சுக்கு திரும்பிய ஒருவரை புலி கொசு கடித்து பின்னர் அதே கொசு பிரான்சில் வசிக்கும் மற்றொருவரை கடிக்கும் பொழுது பரவும் பாதிப்புகள். இதுவே மிகவும் கவலை அளிக்கும் சூழ்நிலை என தெரிவிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டில் பிரான்சின் மையப்பகுதியில் உள்ள ஆல்ப்ஸ் பிராந்தியத்தில் முதல் உள்நாட்டு டெங்கு பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. குறிப்பாக லியோன் நகருக்கு தென்மேற்கே உள்ள சென் சமோன் என்ற இடத்தில் 2 உள்நாட்டு பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த ஒரு சம்பவம் புலி கொசுக்கள் உள்நாட்டில் டெங்குவை பரப்பும் திறனை பெற்றுள்ளன என்பதை சுட்டிக்காட்டுகிறது. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து பிரான்ஸ் நிலப்பரப்பில் 4 உள்நாட்டு டெங்கு பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் 550க்கும் மேற்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த புள்ளி விவரங்கள் புலி கொசுக்களால் டெங்கு பரவும் அபாயம் அதிகரித்து வருவதை உணர்த்துகின்றன. முன்னைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டில் பிரான்சில் 82 உள்நாட்டு டெங்கு பாதிப்புகள் பதிவாகி இருக்கின்றன. இது முன்னைய ஆண்டுகளை விட அதிகமாகும். இந்த ஆண்டு பாதிப்புகள் மிகவும் முன்னதாகவே கண்டறியப்பட்டுள்ளன. இது கவலையை மேலும் அதிகரிக்க செய்கின்றது. தடுப்பு நடவடிக்கைகள் புலி கொசுக்களின் பரவல் டெங்கு மற்றும் சிக்கன்குன்யா போன்ற வெப்பமண்டல நோய்களை பிரான்சில் ஒரு பொது சுகாதார அச்சுறுத்தலாக மாற்றியிருக்கின்றது. இதை எதிர்கொள்ள பிரான்ஸ் அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைப்புகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் ஆகஸ்ட் 15, 2025 அன்று அலஸ்காவில் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பு உக்ரைன் போரின் எதிர்காலம் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு ஆகியவற்றை தீர்மானிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. பிரெஞ்சு ஊடகங்கள் மற்றும் சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இந்த சந்திப்பை மிகுந்த எதிர்பார்ப்புடன் கவனித்துள்ளன. ட்ரம்ப், புட்டின் இருவரும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசித்துள்ளனர். இருவரும் முதலில் கைகுலுக்கிக் கொண்டார்கள். ட்ரம்ப் புட்டினுடன் முதலில் ஒரே ஒருவராக பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் இருதரப்பு குழுக்கள் கலந்து கொள்ளும் விவாதம் நடைபெற்றது. பேச்சுவார்த்தையின் முடிவில் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார்கள். உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இந்த சந்திப்பில் பங்கேற்கவில்லை. இது மேற்கத்திய நாடுகளின் உக்ரைன் பற்றிய எந்த முடிவும் உக்ரைனின் பங்கேற்பின்றி எடுக்கப்படக்கூடாது என்ற கொள்கைக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் ட்ரம்புடன் சந்திப்புக்கு முன் தொலைபேசியில் பேசியிருந்தார். இருவரும் சந்திப்பு முடிந்த பின்னர் மீண்டும் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். ட்ரம்ப் புட்டினுடன் பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் செலன்ஸ்கியையும் அலஸ்காவுக்கு அழைக்கலாம் என்று கூறியிருந்தார்கள்.
ஆனால் ரஷ்யா இதற்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதல்கள் தங்கள் பேச்சுவார்த்தை நிலையை பலப்படுத்தும் என்று கருதுகிறது. ஆனால் ட்ரம்ப் இது புட்டினின் நிலையை பலவீனப்படுத்தும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். புட்டின் உக்ரைன் இருதரப்பு உறவுகள், பொருளாதார ஒத்துழைப்பு, உலக விவகாரங்கள் குறித்த ஆவணங்களை விமான பயணத்தின் பொழுது ஆய்வு செய்திருக்கிறார். ட்ரம்ப் பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் தளர்த்தப்படலாம், இல்லையேல் மேலும் கடுமையான தடைகள் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். பிரெஞ்சு ஊடகங்கள் இந்த சந்திப்பு ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் உக்ரைன் போரின் போக்கை மாற்றக்கூடிய முக்கியமான நிகழ்வாக கருதுகின்றன. உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா இடையே எடுக்கப்படும் முடிவுகள் தங்கள் நலன்களுக்கு எதிராக அமையக்கூடும் என்று கவலை தெரிவித்து வருகின்றன. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் பல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது, காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு, இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள். உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி வர அழையுங்கள் 031 930 7080.